தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. நெல்லை மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் ப்ரூஸை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்யும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். யார் யாரெல்லாம் அவரை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள், விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை நாடாளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளராக ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கூட்டணி கட்சிகளோடு நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினரும் முன்னாள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட மாநில பொதுச்செயலாளருமான வானுமாமலை, அதே போல முன்னாள் எம்பி ராமசுப்பு ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்கிறீர்களா இல்ல போட்டி வேட்பாளரா என்று கேட்டதுக்கு நாங்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நாங்கள் தான் வேட்புமனு தாக்கல் செய்கிறோம், நாங்கள் தான் வேட்பாளர் என்ற அந்த ஒரே வார்த்தையை இருவருமே சொல்லி சென்றிருக்கிறார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வேட்பாளர் முன்னாடியே டோக்கன் எல்லாம் பெற்ற நிலையில அவர்கள் அழைத்த நேரத்தில் வரவில்லை என்று கூறி அவர்கள் இருவரையுமே வேட்புமனுவை வாங்காமல் நெடுநேரமாக இழுத்தடித்த நிலையில இருவருமே தேர்தல் நடத்தும் அலுவலர் அறை முன்பிருந்த காவலரிடம் வாக்குவாதம் செய்த சூழல்ல தற்போது இரண்டு வேட்பாளர்களும் காங்கிரஸ் கட்சி நாங்கள் தான் காங்கிரஸ் கட்சி என சொல்லி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியின் ஏ பிடிவம் பி பிடிவம் ஆகிய இரண்டுமே இவர்கள் இருவருமே கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை தினம் வேட்புமனு பரிசீலனையின் போது அந்த மனுவை நாங்கள் வைப்போம், நாங்கள் தான் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் என திரும்ப அந்த வார்த்தையை சொல்லி சென்றிருக்கிறார்கள். இதனால ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.